Friends, so இப்போ நான் உங்களுக்கு வந்து காணிக்க போற ரெசிபி வந்து ஒரு மஃபின் ரெசிபி. ஸோ என்கிட்ட வந்து ஒரு பாக்கெட் க்ரீம் சீஸ் வந்து ஒரு ரெசிபீஸ் மாஸ்டர் ஷெஃப்க்கு ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு வாங்கினதுக்கு மிச்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு மஃபின் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து க்ரீம் சீஸ் மஃபின். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 100 கிராம் பட்டர், 100 கிராம் க்ரீம் சீஸ், ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1 டீஸ்பூன் வெண்ணிலா, 1.5 கப் மைதா, 1/2 கப் மில்க், 1/2 கப் வந்து சுகர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு முட்டை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் மஃபின் இருக்குது தெரியுமா, அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மிக்சிங் பவுலில் 100 கிராம் சாஃப்ட் பட்டர் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம 100 கிராம்ஸ் வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு டப்பு வந்து ஆக்சுவலி 400 கிராம்ஸு. ஸோ அதனால் 100 கிராம்ஸ் க்ரீம் சீஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க, அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ க்ரீம் சீஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குறவு தான், ஆனால் மஃபின்னால நமக்கு அந்தளவுக்கு சுகர் தேவையில்லை. ஸோ ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதுக்கப்புறம் வெண்ணிலா. ஸோ இப்போ வந்து ஒரு ஹேண்ட் மிக்சரை வச்சு நான் நல்லா விப் பண்ண போகிறேன் இதை. ஓகே, ஸோ இப்போ நம்ம மிக்சர் வந்து நல்ல க்ரீமி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த எக் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மிக்சர் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற அந்த மைதா மாவில் வந்து 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்சர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை, இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா மாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வச்சே மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1/2 கப் பால் வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்ல ஸ்டாண்ட் மிக்சரை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓவராக மிக்ஸ் பண்ணணும், ஜஸ்ட் வந்து கம்பைன் ஆகட்டும். அவ்வளோதான். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணோன்னே எடுத்துடலாம். இப்போ நம்ம சீஸ் கேக் மஃபின் பேட்டர் ரெடி. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஸ்பூனை ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம மஃபின் மோல்டில் இதை மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ என்னோட ரெயின்போ கப் கேக் லைனர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்து லைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த கப் கேக் லைனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லா கலர்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு லைன் பண்ண போகிறேன். ஸோ இதிலே என்னோடய ஃபேவரட் கலர் வந்து இந்த ஆரஞ்சு தான். ஆரஞ்சும் இந்த ஹாட் பிங்க்கும். ஸோ இது ஆக்சுவலி வந்து வில்டனோட பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உள்ளே வந்து அலுமினியம் ஃபாயில் மாதிரி நல்ல குவாலிட்டியான லைனர்ஸ். ஸோ அதனால் என்ன சொல்கிறதுக்கு, உங்களுக்கு வந்து க்ரீஸ் ப்ரூஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருந்து ஆயில் அந்த மாதிரியெல்லாம் வெளியே வராது. ஸோ உள்ளேயும் ஒரு அலுமினியம் ஃபாயில் லைனிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டர் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி மஃபின் பேட்டரு, கப் கேக் பேட்டர்லாம் ஃபில் பண்ண ஐஸ்கிரீம் ஸ்கூப் தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு ஃபில் பண்ணும்போது ஈவன் பேட்டர் வரும். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு நம்ம பேட்டரை ஸ்கூப் பண்ணி நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த பேட்டரே வந்து அவ்வளோ லைட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப லைட் பேட்டர். ஸோ மஃபின் வந்து அப்போ அவ்வளோ ஃப்ளஃபியாக வரும். ஸோ நமக்கு வந்து இது லைட்டாக உப்பி இருக்குது அப்படின்னா 2-3 தடவை டேப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரே ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப்பு, அது வேணும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அது என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சுகர் எடுத்து அது மேலே வந்து இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த மஃபினுக்கு மேலே ஒரு க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் இது வந்து டெமரரா சுகர்னு கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து 200 டிகிரி செல்சியஸ் அவனில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ மஃபின்ஸ் வந்து ஸ்டோர் பாட்டில் கிடைக்கிற மாதிரி நல்லா உப்பி வரணும்னா 2 ஸ்டெப்பு. ஒன்று வந்து
மஃபின் மேலே வரைக்கும் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் மஃபின் டாப் கிடைக்கும். இன்னொன்று வந்து 200 டிகிரி செல்சியஸ் அவனில் வச்சு பேக் பண்ணணும். ஸோ ஹாட் டெம்பரேச்சரில் அப்போ டக்குன்னு ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ரா பேக்கிங் பவுடரும் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது குக் ஆனோடனே காணிக்கிறேன். ஸோ நம்மளோட க்ரீம் சீஸ் மஃபின்ஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா உப்பிச்சு, அதுக்கப்புறம் க்ரீம் சீஸ்னால லைட்டாக டீஃப்ளேட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து எனக்கு 20 மினிட்ஸ் பேக் ஆச்சு. ஸோ இப்போ நான் இதை ஓரத்தில் வச்சுட்டு போகிறேன். கூல் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீம் சீஸ் மஃபின்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ நம்மளோட ரெயின்போ கப் கேக் அந்த லைனர்ஸும் வந்து இந்த மஃபினுக்கு வந்து தூக்கி கொடுக்குது அந்த கலர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒன்று உடச்சி காமிச்சிடுறேன். ஸோ எப்போவுமே வந்து மஃபின்ஸ் வந்து நம்ம பிச்சு பார்த்தா தான் அதோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ டாப் லேயர் வந்து நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால அந்த க்ரஸ்டியாக இருக்குது. ஸோ அதுதான் மஃபினோட சிக்னேச்சர். ஸோ இந்த மஃபின் லைனர்ஸை பாருங்கள், அப்படி நான்ஸ்டிக்காட்டு வருது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, பாமிக்கி காணிக்கிறேன். பஞ்சு மாதிரி இருக்குது, பிச்சோன்னா அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ காலையில் இப்போ நான் நைட் ஆகிடுச்சு, அதனால் நான் சாப்பிட்ல. ஸோ இது மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ஒரு கப் டீ கூட வந்து சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மஃபின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட க்ரீம் சீஸ் இருந்துச்சுன்னா இந்த மஃபின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.